புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து மிரட்டி இதெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன போ பேர மாத்து. அவருக்கு முதன்முறையாக வந்த பெரிய த்ரெட்டனிங் சொன்னாக்கா அதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசியலை தாண்டி கலை வென்றதே கிடையாது, முடியவே முடியாது. எல்லாத்துக்கும் பொருள் சம்மந்தப்பட்டிருக்கோம், நிறைய பேருடைய தொழிலாளர் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் வந்து குனிஞ்சு தான் போகணும். அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வரும்போது என்ன பண்ண தெரியல, பயங்கரமாக கோபம். அவருக்கு முதன்முறையாக வந்த பெரிய த்ரெட்டனிங் சொன்னாக்கா அதான். த்ரெட்டனிங்கன்னா புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து மிரட்டி இதெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன போ பேர மாத்து அப்படிலாம் சொல்லலை. ரொம்ப எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு குவைட்டாக கொஞ்சம் அந்த டைட்டில் எனக்கு மாற்றுங்க. இது மிகப்பெரிய ஒரு கலைஞனுக்கு வந்து மாற்றுன்றது நீங்கள் அன்பாக சொன்னாலும் சரி, மிரட்டி சொன்னாலும் சரி ஒன்று தான். அதில் ஒரு ஃபடப்பாட்டி என்னங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் படம் எடுக்க முடியாமல் கிண்டி பக்கத்தில் அந்த கேம்பகலாவிலேயே ஷூட்டிங் போட்டு யதார்த்தம் மாறாமல் ரீக்ரியேட் பண்ணி அவர் பண்ணது மிகப்பெரிய சவால். பேர் தானே மாற்றினீங்க, கொண்டாடுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க தன்னை அர்ப்பணிச்சு எப்பயுமே இவர் எதிர்ப்பை எப்படி பண்ணுவார்னா, தன்னை வலிந்து சிராய்ப்புகளோட ரணங்களோட நல்லா வேலை செஞ்சு அதை விட பன்மடங்கு பேர் வாங்க மாதிரி பண்ணுவார். எப்பயுமே இவருக்கு வந்து சவால் என்பது அந்த வெற்றியாக மாத்திரம் தான். 2 மடங்கு உழைப்பார். அது வந்து அந்த அப்புறம் சண்டை தூக்கி விருமாண்டின்னு மாற்றினாங்க.